ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம 3 கலர் த்ரெட்டு வச்சு எப்படி ஒரு நெக் லைனில் எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். அது ஒட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 2 லைன் ஒட்டியிருக்கேன். நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் அப்படியே ஸ்டிச் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச வாட்டி நீங்கள் போடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் மாறாத நல்லா வரும். இந்த மாதிரி நான் 3 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த நெக் டிசைனில் கலர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கலர் கொடுக்குறீங்களோ அதே கலர் தான் இந்த சைடு கொடுக்கணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி கொடுக்கணும். பாருங்கள், நம்ம லோடிங் எப்படி பண்ணிட்டு வருவோமோ அதே மாதிரி தான் 2 பக்கம் லோடிங் பண்ணணும். பாருங்கள், நான் இங்கேருந்து இப்படி கிராஸாக லோடிங் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி லோடிங் பண்ணிட்டு வரணும். நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கலாம், இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் ஒரு லாக் செயின் மாதிரி ரிவர்ஸ் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஆரம்பிங்க. நீங்கள் ஸ்லாண்டிங்காக போட்டே வாங்க. அந்த லாக் செயின் பாருங்கள், அந்த ஸ்லாண்டிங்காக போடுறதுக்கு நேராகவே நீங்கள் லாக் செயின் போட்டுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த லாக் செயின் நீங்கள் ஸ்லாண்டிங்காக போகிற லைனுக்கு நேராகவே அப்படியே ஒரே லைன்லேயே போட்டுவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இங்கே 5 or 6 லைன் ஸ்லாண்டிங்காக போட்ட வாட்டியும் நீங்கள் அடுத்து கலர் ஆரம்பிங்க. பாருங்கள், இப்போ நம்ம முடிக்கும் போது எண்ணட் போட்டு முடிக்காமல் இந்த மாதிரி த்ரெட்டை இந்த சைடில் தள்ளி இழுத்து இந்த மாதிரி ஒரு 2-3 செயின் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு கலர் முடிச்ச வாட்டி எண்ணட் போடணுன்னு தேவையில்லை. இப்போ அடுத்தது நான் கோல்டன் கலர் த்ரெட்டில் இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் நான் லோடிங் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் த்ரெட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் லோட் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் அந்த சைடு பண்ணிங்கன்னா கேப் விழுந்துடும். நம்மளுக்கு இந்த ஜடை பின்னல் மாதிரி வரணும். நீங்கள் அந்த வெளி சைடு தான் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி லோட் பண்ணணும். பாருங்கள், நடுவில் வரும்போது இந்த சைடு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி லோட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக ஜடல் பின்னல் மாதிரி வரும். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 6 ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி த்ரெட்டை இந்த சைடில் தள்ளி முடிச்சிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு கலர் த்ரெட்டை முடிக்கும் போது நடுவில் கொண்டு முடிக்கணும். நீங்கள் சைடில் கொண்டு முடிக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாமே நடுவில் கொண்டு முடிச்சிருக்கேன். அடுத்தது பிங்க் கலர் த்ரெட்டில் போடும்போது ஒரு லாக் செயின் போட்டு ஆரம்பிங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த கேப் விடாத நீங்கள் அந்த ஸ்டிச் போடணும். பாருங்கள், அந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கலர் போடும் போதுமே அந்த ஸ்டிச் எத்தனை போடுறீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஈவனாக வரும். 2 பக்கமும் போடும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அதனால் எத்தனை ஸ்டிச் போடுறீங்கன்னு கவுண்ட் பண்ணி போடுங்க. நீங்கள் போடும்போது சிக்கில்லாத போடணும். அப்படி உங்களுக்கு சிக்கு விடுது அப்படின்னா ஒரு கலர் த்ரெட்டையும் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிக்கு விடாது. பாருங்கள், இப்போ இந்த பிங்க் கலர் த்ரெட்டில் முடிச்சாச்சு. அடுத்தது திரும்ப நம்ம என்ன கலர் ஆரம்பித்தோமோ அந்த கலரில் போடணும். பாருங்கள், இந்த சைடில் தள்ளி இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ப்ளூ கலர் த்ரெட் இருக்குது, அதிலேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், கேப் விடாத அந்த உள்ளார இருக்கிற பைப்பிங் த்ரெட்டும் வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த சைடு ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற பைப்பிங் த்ரெட்டு ஓரமாக போடணும். இப்படி போடும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஜடை பின்னல் மாதிரி நல்லா தெரியும். நீங்கள் போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் போட்டு முடிச்சுட்டு நம்ம லாங்காக கொண்டு 2-3 செயின் போடுறோம் இல்லையா, சிக்கு இல்லாத இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அடியில் த்ரெட்டு மாட்டுறதுக்கு உடனே கிடைக்காது. அப்படி மாட்டி இழுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் த்ரெட்டை இப்படி நீட்டமாக இழுத்துட்டு வரீங்களே, இழுத்துட்டு பாருங்கள், அடியில் நீடியில் கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி விட்டுறீங்க. விட்டு நீங்கள் எப்படி இழுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி விரலில் 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு அந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு த்ரெட் அடியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ சாண்டில் கலர் த்ரெட்டில் போடணும். இப்போ சாண்டில் கலர் யூஸ் பண்ணிட்டதும் அடுத்தது பிங்க் கலர், அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அடுத்தது என்ன கலர் வரும் அப்படின்ட்டு பார்த்து போடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போடும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டு வரணும். நீங்கள் அப்படியே நேராக ஆக்கிடக்கூடாது அந்த ஸ்டிச்சை.
ஸ்லாண்டிங்காக அந்த வி ஷேப்பில் கரெக்டாக வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பின்னல் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி ஸ்லாண்டிங்காக அந்த போட்டிங்களோ அதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங்லேயே போட்டுவாங்க. நேராக்கிடாதீங்க ஸ்டிச்சை. நேராக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வளைவில் வர வர உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து இல்லாத போயிடும். அதனால் நல்லா வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுவாங்க. பாருங்கள், நீங்கள் முடிக்கும் போது இப்படி இதோடையே கொண்டு வந்து முடிச்சிடணும். நீங்கள் மேலே இப்படி கொண்டு போய் லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தள்ளி முடிக்கக்கூடாது. அப்படி முடிக்கும் போது நம்மளுக்கு அடுத்தது என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து நடுவில் இருந்து கொண்டு வந்து முடிங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு பக்கம் முடிக்க போகிறோம். நம்ம வந்து எத்தனை லைன் வந்து அந்த ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே ஒரு கலருக்கும் போடுங்க. அப்படி போடும் போது உங்களுக்கு எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி ஈவனாக வரும். பாருங்கள், இப்போ ஒரு ஆஃப் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பக்கம் மேலேருந்து போட்டு வர போகிறேன். நான் சென்டரில் மட்டும் நான் வந்து ஒர்க் பண்ணாத விட்டுறேன். இதோட எண்ணாட் போட்டு முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இது போடும் போது ஆரம்பத்தில் எப்படி வந்து வி ஷேப்பில் போட்டு வந்தீங்களோ ஸ்லாண்டிங்காக போட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே வந்து ஸ்லாண்டிங்காக போட்டுவாங்க. நீங்கள் இப்போ வளைவு பகுதி அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி வந்து போட்டு வரீங்களோ அதே மாதிரியே முடிக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டுவாங்க. அப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறாத வரும். பாருங்கள், இப்போ இந்த சாண்டல் கலர் த்ரெட்டோட நான் வந்து கொண்டு வந்து முடிச்சிடுறேன். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் கடைசியாக வந்து ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சைடு வந்து போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடு போடும் போதும் அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கம் ஃபஸ்ட்டு எந்த த்ரெட்டில் ஆரம்பித்தோமோ அதே மாதிரியே ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் த்ரெட்டில் ஆரம்பித்தேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து ப்ளூ கலர் த்ரெட்டு, அடுத்தது சாண்டல் கலர் த்ரெட்டு, அதே மாதிரி இந்த சைடு வந்து சாண்டல் கலர் த்ரெட்டு. இதே மாதிரி தான் பாருங்கள், இந்த சைடு ப்ளூ, இந்த சைடு ப்ளூ இருக்குது, இந்த சைடு பிங்க்கும் இந்த சைடு பிங்க்கு, இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நம்ம வந்து போடணும். அப்படி போடும் போது தான் நம்மளுக்கு சென்டர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். பாருங்கள், சென்டர்லேயும் பாருங்கள் ப்ளூ இருக்குது, கீழே சாண்டல் கலர் இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து இப்போ ப்ளூ கலருக்கு நடுவில் வந்து நம்ம பிங்க் கலர் த்ரெட் வந்து போடணும். பாருங்கள், ப்ளூக்கு அடுத்தது வந்து நம்ம வரிசையாக பிங்க் கலர் தான் போட்டு வந்திருப்போம். இப்போ வந்து பிங்க் கலர் வந்து நேராக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நான் ஒரு சின்ன நெக்லைனில் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் இதே பெரிய நெக்லைனில் ப்ளவுஸுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு நல்லா வந்து அந்த கேப் வந்து கிடைக்கும். அதே வளைவும் வந்து ரொம்ப வளையிற மாதிரி இருக்காது. பாருங்கள், பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து நான் ஒரு 4-5 ஸ்டிச் வந்து போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் நான் போட போகிறேன். இந்த வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சாண்டலுக்கு அடுத்தது என்ன கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. அதனால் நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக இப்படி நேராக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், நீங்கள் போடும்போது அந்த கேப்லாம் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் வந்து தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்து நம்ம அந்த வி ஷேப்பை கவர் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டிச் வந்து போடணும். அது மேலேயே அந்த த்ரெட்டு மேலேயே லோடிங் பண்ணணும். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்குவோம். இதை சுற்றி வந்து நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன் ஜரி த்ரெட்டில். நெக் லைனில் வந்து பாருங்கள், உள்ளே வந்து 2 லைன் செயின் போட்டிருக்கேன், வெளியில் வந்து ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன். அடுத்தது சீனி பாசி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதை சுற்றி வந்து சீனி பாசி கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாச்சும் நெக் டிசைன் வந்து பீட் வச்சு போடணுன்னா போடலாம். இந்த டிசைன் போடுறதுக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 பைப்பிங் த்ரெட்டு வந்து கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப் மட்டும் இருந்தால் போதும். அடுத்தது நீங்கள் போட போகிற கலர்ஸு, அடுத்தது ஒரு கலர்லேயும் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டிச்சு போடுறீங்க அப்படின்னா அதே 5 ஸ்டிச்சே வந்து எல்லா கலர்லேயும் நீங்கள் ஈவனாக போட்டு வரணும். அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன கலர் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதே கலரே வந்து செகண்ட் ஹாஃப்லையும் யூஸ் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த டிசைனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.